இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே கேப் டவுனில் இருந்துச்சு. அங்கேருந்து ஃபால் ஆன ப்ரைஸ் 11 o'clock வரைக்கும் ஒரு லோவை கொடுத்துச்சு. அங்கேருந்து ரெக்கவரி ஆன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஹையை ரீச் பண்ணிவிட்டு அங்கேருந்து அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்தது. சேம் மார்னிங் போன அதே லோவை வந்து டச் பண்ணி அதே இடத்துல முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நிஃப்டி பேங்க் நிஃப்டிக்கான டெக்னிக்கல் வியூ என்ன அப்படிங்கிறத நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தடில் அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் இன்றைக்கி எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ட்ரேட் எம்பையருக்கான டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பையர். நம்ம ட்ரேட் எம்பையரில் ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 ஸ்லாட் அவைலபிளாக இருக்குது. ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பையரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இன்னொரு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு கேப் டவுனில் தான் இருந்தாங்க. அது இமீடியட்டாக கீழே வந்த ப்ரைஸ் அரௌண்ட் 25,600 அதையும் பிரேக் பண்ணிட்டு ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 25,500 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்ததை பார்க்க முடிஞ்சது. அரௌண்ட் 10:30 எல்லாமே லோவை கிரியேட் பண்ணுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியோட மேலே போனதை பார்க்க முடிஞ்சது. அதாவது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அங்கிருந்து மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங்கோட ஓப்பனிங் ப்ரைஸ் கிட்ட போயிட்டு, அதாவது 25,630 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போயிட்டு அங்கிருந்து ஸ்ட்ரைட்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா 25,555 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, இதோட டவுன் சைடு அந்த டைரக்ஷன்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்னா அது இமீடியட்டா டிமாண்ட் ஜோன் 1 வரைக்கும் வரலாம். அதாவது 25,660 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம். இதையும் பிரேக் ஆச்சுன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா வரும் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அப் டு 25,600 வரை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப் டு 25,500 வரை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம சொன்ன மாதிரியே டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே வரும் அப்படின்றதும், டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா ஃபர்தரா கீழே போயிட்டு டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகும்னு எதிர்பார்த்திருந்தோம். எக்ஸாக்டா அந்த இடத்த வந்து டச் பண்ணிட்டு அங்கிருந்து சின்னதா ரெக்கவரி ஆகி முடிச்சிருக்காங்க. இந்த இடத்துல பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கவரி ஆனது வந்துட்டு பிரைஸ் மேலே போறதுக்காகவா அல்லது இது பிரேக் ஆயிட்டு கீழே தான் வரப்போதா அப்படிங்கறத டீடைல்டா பார்த்துடலாம். அதை நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க. நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜோன் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ஏரியா அப்படின்னு சொல்லலாம். பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்கான இடத்துல இருந்து தான் மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பிரைஸ் வந்து சின்னதாக மேலே போனாலுமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 25,716 மேலே தான் ஸ்ட்ராங் ஆகுது. இதோட பிரைஸ் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா 26,200 வரை போயிட்டு கீழே வரணும் அப்படிங்கிறது ஓவரால் ப்ரெடிக்ஷனாக இருக்கு நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட் பொறுத்தவரை. அது வரைக்கும் போகணும்னாலே அதோட பிரைஸ் 25,700 மேல சஸ்டெயின் ஆனாதான் அவ்வளவு தூரம் போக முடியும் அப்படிங்கிறதுனாலும் இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா சின்னதா அதை நோக்கி போயிருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்கலாம். அப்படி பார்க்கும்போது இதோட பிரைஸ்ல ஒரு சின்னதா ஒரு கரெக்ஷன் வந்திருக்காங்க. அகைன் இதோட பிரைஸ் மேல போகணும்னா சின்னதா வந்து பாத்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,565 இந்த ரேஞ்சுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேல போயிடும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா இமீடியட்டா இந்த 25,700 வரை போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கான ஏரியா அப்படின்றதுனால இந்த இடத்துல நமக்கு ஒரு ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, அல்லது நம்ம ட்ரேட் எம்பையர் மெத்தட்ல ஸ்டூடெண்ட் யாருமே இதுல ட்ரேட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் சப்ளை ஜோன் 2க்கு மேல சஸ்டெயின் ஆயிடுச்சுன்னா பிரைஸ் மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது அப் டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,900 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா நல்லாவே ஸ்ட்ராங் ஆகும். அப் டு வந்து பாத்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 26,100 வரை போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதுலலாம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது ட்ரேடருக்கு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் மேலே போக முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அப்படின்னா பிரைஸ் இங்கேருந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 இருக்கக்கூடிய 25,500 வரை வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்கான ஏரியா. அகைன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குச்சுனாலும் ஒரு ரிஸ்கான ஏரியாக்குள்ளார தான் என்டர் ஆகுது. டிமாண்ட் ஜோன் 2க்குள்ளார வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அது 25,470 கிட்ட இருக்கு. இது ரெண்டுமே டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க நம்ம ட்ரேட் எம்பையர் ஸ்டூடெண்ட்ஸ். ஒன்ஸ் இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் ஃபர்தரா கீழே இறங்கும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 3 இருக்கக்கூடிய 25,331 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரிஸ்கான ஏரியா தான். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறதுனால, பெரிய தூரம் இருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு ட்ரேடரால இதுல ட்ரேட் பண்ண முடியும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். பட் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1 அல்லது 2 நாட்கள் நடக்கலாம் அப்படிங்கிறதும், அல்லது ஒரு நாளுக்குள்ளார முடிஞ்சிடலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. ஸோ ஓவராலா பிரைஸ் சப்ளை ஜோனுக்கு மேல இருந்துச்சுன்னா மேல போகும் அப்படிங்கிறதும், அது இமீடியட்டா சப்ளை ஜோன் 2 அண்ட் சப்ளை ஜோன் 3 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். சப்போஸ் இது டிமாண்ட் ஜோன் 2 பிரேக் பண்ணுச்சுன்னா வீக் ஆயிடும் அண்ட் டிமாண்ட் ஜோன் 3 வரைக்கும் போகலாங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.
இன்னைக்கு மிட் கேப் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங் நெகட்டிவ்ல இருந்து இமிடியேட்டா கீழே வந்த பிரைஸ் நியர் 13,592 இந்த ரேஞ்ச் வர வந்தது. அங்கிருந்து இமிடியேட்டாவே சின்னதா ரெக்கவரி கொடுத்துட்டு அகைன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஓப்பனிங் ஹைக்கும் ஓப்பனிங் லோக்கும் இடையிலேயே மார்க்கெட் மூவ் ஆனதை பார்க்க முடிஞ்சது. 13,700 பிரேக் பண்ண முடியாம திரும்பவும் கீழே வந்த பிரைஸ் 13,642 இந்த ரேஞ்சில் வந்து முடிச்சிருக்காங்க. அதாவது இன்னையோட ஹையா இருக்கக்கூடிய 13,696 இந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ண முடியல. இன்னையோட லோவா இருக்கக்கூடிய 13,588 அந்த ரேஞ்சையும் பிரேக் பண்ண முடியாம மார்க்கெட் ஒரு சைட் வேஸ்ல முடிஞ்சதை பார்க்க முடிஞ்சது. இதை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்ததுன்னா பிரைஸ் கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நம்ம எதிர்பார்த்திருந்தோம். பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா டுவர்ட்ஸ் பெருசா கீழே வராம சின்னதா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைட் வேஸ்ல முடிச்சிருந்ததை பார்க்க முடிஞ்சது. இதோட பிரைஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்தரா எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம ட்ரேட் எம்பரமெண்ட்ல அனலைஸ் பண்ணி பார்த்துடலாம். மிட் கேப் செலக்டோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய கரண்ட் ஜோனை பொறுத்த வரைக்கும் பிரைஸ் மேல போகணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு தான் வந்திருக்காங்க. இது நிஃப்டிலுமே நடந்திருக்கு. அண்ட் இதோட பிரைஸ் வந்து பார்த்தோன்னா ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதும் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் 1 போய் இமீடியட்டா ரீச் பண்ணலாம். அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 14,078 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாங்கிறது ஓவரால் வியூவா இருக்கு. அப்படி பார்க்கும்போது இமீடியட்டா அதோட பிரைஸ் அப்படிங்கிறது மேல போகணும்னா அது இந்த சப்ளை ஜோன் 1 இருக்கக்கூடிய 13,732 இதுக்கு மேல சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் ஸ்ட்ராங்கா மேல போயிடும் அப்படிங்கிறதும் இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 2 இருக்கக்கூடிய 14,078 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இதை பிரேக் பண்ணல அப்படின்னா இந்த ஏரியாக்குள்ளரே இருக்குன்னா ஒரு சைட் வேஸ் அப்படிங்கிறது பாசிபிள்னு சொல்லலாம். இதை டோட்டலா அவாய்ட் பண்ணக்கூடிய இடம்னு சொல்லி புரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணா மட்டும்தான் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்போஸ் வந்து பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் கீழே வர பட்சத்துல அது டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணிடும். அது இமீடியட்டா அதோட பிரைஸா இருக்கக்கூடிய அதாவது அடுத்த டிமாண்ட் ஜோனா இருக்கக்கூடிய 13,500 வரை வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா ஸ்ட்ராங்கா கீழே வரதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதிகம். அது 13,400 வரை வரலாம் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அண்ட் இது நடக்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால இதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ண வேண்டாம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஓவராலா சப்ளை ஜோன் 1க்கு மேல இருந்தா மேல போகும் அப்படிங்கிறதும் சப்போஸ் டிமாண்ட் ஜோன் 1க்கு கீழே இருந்துச்சுன்னா ஃபர்தரா கீழே வரலாம் அப்படிங்கிறதும் அது டிமாண்ட் ஜோன் 2 வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் அதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தரா பெருசா கீழே வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு.